கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. இந்த நாட்களிலே நியாய தீர்ப்பை குறித்து நாம் தியானிக்க தேவன் உதவி செய்வாராக. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 23ஆம் அதிகாரம் 5-6 வாசிக்கும் போது, இதோ நாட்கள் வருமென்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவாயிருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியும் நடப்பிப்பார். அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும். அவருக்கு இடும் நாமும் நமது நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பதே. ஹல்லேலூயா. அவர் அநீதிக்கு தேவன் அல்ல, அவர் நீதிக்கு தேவன். அவருக்கு இடுகிற நாமும் நீதியாய் இருக்கிற கர்த்தர், த லார்ட் who judges. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே கூட நம்முடைய எல்லா காரியங்களிலும் நியாய தீர்க்கும்படி ஆண்டவர் சீக்கிரமாய் நம் மத்தியிலே கடந்து வரப்போகிறார். ஆதலால் அவருக்கு ஒரு பேர், நீதி செய்கிற கர்த்தர். இன்றைக்கு நாம் நினைக்கிறோம், நாம் செய்கிற தவறுக்கெல்லாம் நமக்கு எந்த விதத்திலும் நீதி நியாயம் இல்லை என்று சொல்லி, ஒவ்வொரு நியாய தீர்ப்பு நாட்களிலும் நமக்கு நீதி செய்கிற கர்த்தர் நமக்கு மத்தியிலே இருக்கிறார், த லார்ட் who judges. இதை தான் சங்கீதம் 96:13 இப்படியாக சொல்கிறது, அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சந்ததியோடும் நியாயம் தீர்ப்பார். அருமையான தேவ ஜனமே, நியாய தீர்ப்பினால் சமீபத்திருக்கிறது. இந்த நாட்களிலே நாம் நியாய தீர்ப்பை குறித்து தியானிப்போம். அந்த நாட்களிலே கூட எபிரேயர் நிருபம் 11:7 வாசிக்கும் போது, நோவா எச்சரிப்பின் சத்தத்தை கேட்ட மாத்திரத்திலே தேவனிடத்திலிருந்து பேழையை உண்டு பண்ணினது மாத்திரமல்ல, தன் பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பம் முழுவதையும் ரட்சிப்புக்குள் நடத்தி பேழைக்குள் கொண்டு வந்து ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு நீதிக்கு சுதந்திரவாளியாய் மாற்றினான். இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் கூட நியாய தீர்ப்பு நாள் மிக சமீபமாய் இருக்கிறபடினால் நீங்களும் பயபக்தி உள்ளவர்களாய் மாறி உங்கள் குடும்பத்தை மேன்மையான ரட்சிப்புக்குள் நடத்த கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. 2 கொரிந்தியர் 5:10-11 சொல்லப்படுகிறது, ஏனென்றால் சரீரத்திலே அவரவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படி நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஆகையால் கர்த்தருக்கு பயப்படத்தக்கது இன்னதென்று அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்லுகிறேன். தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாயிருக்கிறோம், உங்கள் மனசாட்சிக்கு முன்பாக வெளியரங்கமாயிருக்கிறோம் என்று நம்புகிறோம். எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் நியாய தீர்ப்பு என்பது ஏதோ ஒன்று என்று நினைத்து கொள்ளாதீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது கிருபையின் காலத்தில் இருக்கிறோம். தேவன் நம் மத்தியில் இரக்கமாக இருக்கிறார். ஒரு சம்பவத்தை சொல்லி உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். ஒரு ஐஸ்வர்யவான் வாகனத்திலே சென்று கொண்டே இருந்தார். நல்ல பெரிய கார், நல்ல ஒரு பணக்காரர் சென்று கொண்டிருந்தார். திடீர்னு அவர் போன அந்த கார் வழியிலே ஒரு பெரிய ஆற்று இருந்தது. அந்த ஆற்றிலிருந்து ஒரு சத்தம் துணித்தது, ஐயோ ஐயோ என்று சொல்லி. வெறும் கரம் மட்டும் அந்த ஆற்றுக்குள் இருந்து காணப்பட்டது. உடனே இவர் காரை நிறுத்தி, கை மாத்திரம் தெரிகிறது, ஐயோ என்ற சத்தம் கேட்கிறது. அதுவும் அந்த சத்தம் மிகவும் கம்மின நிலையிலே ரொம்ப ஸ்லோ வாய்ஸாக இருக்கிறதுன்னு சொல்லி காரை பார்க் பண்ணிவிட்டு அந்த ஆற்றுக்குள் குதித்து அந்த கை இருந்த இடத்தை நோக்கி நீச்சல் அடித்து கடந்து போய் அது பார்த்தால் ஒரு வாலிபன் பையனாய் இருந்தான். அவனை தூக்கி தோளிலே சுமந்து கொண்டு வந்து கரையிலே சேர்த்து அவனுக்கு வேண்டிய ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் கொடுத்து ஒரு ஹாஸ்பிட்டலை கொண்டு போய் அவன் ஜீவனை காப்பாற்றினார். அவன் வீட்டிலே கொண்டு போய் அவனை விட்டார். அவனுக்கு மிகுந்த சந்தோஷம், அவனை பெற்றவர்களுக்கு மிகுந்த சந்தோஷம். ஆனால் கொஞ்ச நாட்களிலே அதே வாலிபன் ஒரு போலீஸ் மூலமாய் கோர்ட்டுக்கு கொண்டு வரப்பட்டான். தரதரென்று இழுத்து கொண்டு வரப்பட்டான். அவன் ஏதோ ஒரு கொலையிலே ஈடுபட்டிருந்தான் என்று சொல்லப்பட்டது. களவு செய்திருக்கிறான் என்று பல புகார்கள் சொல்லப்பட்டது. அப்பொழுது அவன் கூனி குறுகி சங்கிலியினால் கட்டப்பட்டு கொண்டு வந்து அந்த கோர்ட்டிலே நிறுத்தப்பட்டான். திடீரென்று அவன் மேலே பார்க்கும்போது அந்த நீதிபதி இவனை காப்பாற்றினவராய் இருந்தார். இவனுக்கு மிகுந்த சந்தோஷமாயிற்று. அசால்ட்டாய் நிற்க தொடங்கினான். ஏனென்றால் அன்றைக்கு காப்பாற்றினார், இன்றைக்கும் நம்மளை காப்பாற்றி விடுவார் என்று சொல்லி மிகவும் நிசாரமாய் நின்று கொண்டிருந்தான். அவனுடைய எல்லா புகார்களை அறிந்தவுடனே அந்த நீதிபதி அவனுக்கு 10 வருடங்கள்
சிறை தண்டனை கொடுக்கப்பட்டது. உடனே இவன் கதறி அழுதான். அவனை இழுத்து கொண்டு போகிற வேளையிலே அவன் கேட்டான், நீதிபதி ஐயா இடத்துல ஒரு 2 வார்த்தை பேச எனக்கு அவகாசம் கொடுங்கள் என்று சொல்லி. பேசு என்று சொன்னார்கள். அவன் நீதிபதியை பார்த்து கேட்டான், ஐயா, என்னை உங்களுக்கு அடையாளம் தெரிகிறதா என்று கேட்டான். தெரிகிறது என்று சொன்னார். அன்றைக்கு உன்னை நீச்சல் குளத்திலிருந்து காப்பாற்றிய அந்த வாலிபன் தானே? ஆமையா, அன்றைக்கு காப்பாற்றினீர், ஆனால் இன்றைக்கு எனக்கு தண்டனை கொடுத்திருக்கிறீர்களே. அன்றைக்கு அவ்வளவு இரக்கம் பாராட்டி உங்கள் உயிரை பணயம் வைத்து என்னை காப்பாற்றி என்னை ஒரு மருத்துவமனைக்கு கொண்டு போய் வசதியான ஒரு சிகிச்சையை கொடுத்து என் ஜீவனை காப்பாற்றினீர். எனக்கு ஒரு தொகையை கூட என் கையில் கொடுத்தீர். ஆனால் இன்றைக்கு ஏன் அந்த இரக்கம் இல்லை என்று கேட்டான். அந்த ஐயா சொன்னார், அன்றைக்கு நான் ஒரு சாதாரண மனிதனாக என்னுடைய வாகனத்திலே பயணம் செய்து கொண்டிருந்தேன். ஆனால் இன்றைக்கோ நான் நியாய தீர்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நியாயாசனத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். ஆதலால் உன்னுடைய தவறுக்கு தக்க தண்டனை கொடுப்பதற்காக இங்கு நான் நியமிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி அவனுக்கு தண்டனை கொடுத்தார். எனக்கு பிரியமானவர்களே, நான் இன்றைக்கு இந்த கோர்ட்டை போட்டிருக்கிறேன், ஆனால் இந்த கோர்ட் உனக்கு தண்டனை தான் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கூட சில வேளையிலே நாம் மிகவும் நிசாரமாக இருக்கிறோம். நமக்கு எப்படியாவது இரக்கம் கிடைக்கும் என்று இந்த கிருபை காலத்தை போக்கடித்து விடாதீர்கள். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு தவறுக்கும் நியாய தீர்ப்பு நாளிலே நியாய தீர்ப்பை கொடுக்கும்படி நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் நம் மத்தியிலே சிங்காசனத்திலே அமருவார். அதை தான் 1 பேதுரு 5, 17, 18, 19 சொல்கிறது. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாயிருக்கிறது. முந்தி நம்மிடத்தில் அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாயிருக்கும்? நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்களை, நம்மை நன்மை செய்கிறவர்களை தங்கள் ஆத்துமாக்களில் உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தருக்கு அவருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மற்றவர்கள் எந்த சூழ்நிலையில் நிற்பார்கள் என்று யோசித்து பாருங்கள். நியாய தீர்ப்பு நமக்குள்ளே தான் தொடங்கும். தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே தான் தொடங்குகிறது. ஆண்டவர் சீக்கிரமாய் வருக போகிறார். நம்முடைய கிரியைகளுக்கு தக்க நியாய தீர்ப்பை கொடுக்க போகிறார். எச்சரிப்பின் சத்தத்தை பெறுகிற நீங்கள் நிசாரமாய் இராதபடி நோவாவை போல் பயபக்திக்குள்ளவனாகி உங்கள் குடும்பத்தை ரட்சிப்புக்குள் நடத்தி ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு நீதிக்கு சுதந்திரவாணியாய் மாற்று கர்த்தர் உங்களை அழைக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 14 18 வாசிக்கும் போது, இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கிற நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் எக்கால சத்தத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாம் அவரை எதிர்கொண்டு போவோம். இதை ஒவ்வொருவருக்கு சொல்லி திடப்படுத்துங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே சபைக்கு சொல்லுகிறார். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். எக்கால சத்தத்தோடு தேவ தூதர்களோடு கடந்து வரும்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது, நாட் ஆல் கிறிஸ்டியன்ஸ், அண்டர்லைன் பண்ணுங்க, எல்லாரும் கிறிஸ்துவர்களாக இருக்கலாம். குடிக்கிறவர்கள், சிகரெட் பிடிக்கிறவர்கள், ஆன்ஸ் போடுகிறவர்கள், சினிமா பார்க்கிறவர்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பாவக்கிரியைகளுக்கு தங்களை அர்ப்பணிக்கிறவர்கள் ஒருவரும் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. ஏனென்றால் கலாத்தியர் 5:19 தீர்க்கமாய் சொல்கிறது, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவை யாவன விக்கிரக ஆராதனை, வேசித்தனம், விபசாரம், காமவிகாரம், களியாட்டுகள், மார்க்க பேதங்கள், கோபங்கள், எரிச்சல்கள், கசப்புகள், கீழ்ப்படியாமை, பெருமைகள், பொறாமைகள், இச்சைகள், இப்படிப்பட்டவைகள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் இன்றைக்கு நம்மை எச்சரிக்கிறார். ஹல்லேலூயா. தொடர்ந்து எந்தெந்த காரியத்தில் நியாய தீர்ப்பார்? நீங்கள் நினைக்கிறீர்கள், நாம் ரட்சிக்கப்பட்டிருந்தால், அபிஷேகம் பெற்றிருந்தால், ஞானஸ்தானம் எடுத்திருந்தால், ஊழியம் செய்திருந்தால் நமக்கு நியாய தீர்ப்பு இல்லை. ஆண்டவர் எதிலெல்லாம் நியாய தீர்ப்பார் தெரியுமா? உங்கள் அந்தரங்கங்களை நியாயம் தீர்ப்பார், உங்கள் நினைவுகளை நியாயம் தீர்ப்பார், உங்கள் வார்த்தைகளை நியாயம் தீர்ப்பார், உங்கள் வழிகளை நியாயம் தீர்ப்பார். விபசாரிகளையும் வேசிக்கலர் விக்கிரக ஆராதனைக்காரர்களையும் நியாயம் தீர்ப்பார். குறை சொல்லுகிறவர்களை நியாயம் தீர்ப்பார். கோபக்காரரை நியாயம் தீர்ப்பார்.
தொடர்ந்து இந்த நாட்களிலே நாம் இந்த 7 விதமான நியாய தீர்ப்பை குறித்து தியானிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. நியாய தீர்ப்பு நாளிலே தேவன் நீதி செய்கிற கர்த்தராய் வரும்போது நீ அந்த நியாய தீர்ப்பு நாட்களிலே கர்த்தருடைய வருகையிலே பாத்திரவானாய் மாற உங்களை அர்ப்பணிப்பீர்களாக. தொடர்ந்து 7 விதமான நியாய தீர்ப்பை நாம் தியானிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த கடைசி காலத்திலே நீதி செய்கிற கர்த்தராய் நீர் கடந்து வர போகிறீர். அந்த நியாய தீர்ப்பு நாளிலே நீ சிங்காசனத்திலே உட்காரும் போது எங்கள் நன்மைக்கு தீமைக்கு தக்கதாக நீ நியாய தீர்ப்பை கொடுக்கும்போது ஆண்டவரே, அந்த நியாய தீர்ப்புக்கு ஆண்டவரே நாங்கள் பாத்திரவானாய் மாறும்போது ஆண்டவரே, நாங்கள் நல்ல ஒரு நியாய தீர்ப்பு எங்களுக்கு கிடைக்கணும் சுவாமி. எங்கள் பாவங்களுக்கு தக்கதாக நாங்கள் நியாயம் தீர்க்கப்படக்கூடாது. அதற்கு இப்பொழுதே நோவாவை போல் எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு நாங்கள் பயபக்தி உள்ளவராகி எங்கள் குடும்பத்தையும் நாங்களும் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படாதபடி நீதிக்கு சுதந்திரவாளியாய் மாற எங்களுக்கு உதவி செய்யும். கலாத்தியர் 5:19 சொல்லப்பட்ட எந்த மாம்சத்தின் கிரிகள் எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாதப்பா. எங்களுடைய அந்தரங்கங்களை குறித்து நியாயம் தீர்ப்பீர், எங்களுடைய வழிகளை குறித்து நியாயம் தீர்ப்பீர், எங்களுடைய வார்த்தைகளை குறித்து நியாயம் தீர்க்க போகிறீரப்பா. எங்களுடைய நினைவுகளை நியாயம் தீர்ப்பீர். விக்கிரக ஆராதனைக்காரன், வேசிக்கள்ளன், ஆண்டவரே அப்பா, விபசாரக்காரனை நியாயம் தீர்ப்பீர், குறை சொல்லுகிறவர்களை நியாயம் தீர்ப்பீர், கோபக்காரரை நியாயம் தீர்ப்பீர் அப்பா. ஆண்டவரே, இப்படிப்பட்ட சுபாவங்களை எங்களுக்குள்ளே இராதபடிக்கு கிறிஸ்து இயேசுவின் திவ்ய சுபாவம் எங்களை ஆளுகை செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day. Amen.